ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை. அடே உன் கூட தானே இருந்த உன் மச்சனுக்கு பிறந்தான்னு ஒரு வாரத்தை சொன்னியாடா. நான் நைட்ல இருந்து மண்டி பிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு வர சொல்லியிருப்பாரு எதுக்கு வர சொல்லியிருப்பாருன்னு. ஆனா நீ ஒரு வாரத்தை கூட சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்க என்ன? அடே ஒன்னதான்டா, இவன் ஒருத்தன் உன்ன ஃப்ரீஸ் ஆகிடுவான். டேய் சொல்லுடா. உன்னை கொள்ள போற பாத்துட்டே இரு. அந்த ரூம்குள்ள போயிட்டு வந்ததுல நீ ஆளு சரியில்லை. அப்படி என்னதான் நடந்ததாங்க? அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டியா? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா நீ எதுவும் சொல்லணும்னு நினைக்கிற. என்ன சிரிச்சிட்டு இருக்காளே, எதுவும் பேசலனா? அப்ப அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த ரூம்குள்ள? எதுவும் பண்ணிட்டு இல்லடா, சும்மாதான். ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தா? சரி, அதுக்கே அவன் வாய் டைப் அடிக்குது. அப்ப ஏதோ பயங்கரமா நடந்திருக்கு. ஓகே ஓகே. டேய் நீ ஒண்ணு அப்படின்னு எதுவும் நடக்கலடா, சும்மாதான் தெரியாம தானே போயிட்டா, அதான் சொன்னல. தெரியாம போனதுக்கு தான் எம்ம குடைச்சேன்ன. டேய் அது வந்து கை தவறி கதவு மூடிட்டுடா, சாரி. ஆமா ஆமா, கையும் தவறும் வாயும் தவறும். எதுவும் இல்லைன்னு சொல்வாராம். ஆனா அந்த பிள்ளை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மட்டும் அழகா வாங்கிட்டு வருவாராம். டேய் அது எனக்கே தெரியாது, ட்ரெஸ் தானே. அப்போ கொடுத்தப்போ வேணான்னு சொல்ல முடியல, அதான் வாங்கிட்டு வந்தேன். நம்பிட்டோம். உனக்காக தானே அந்த பிள்ளை எடுத்து கொடுத்தது, அது போட்டுட்டு வரத்தானே. நான் எதனா சொல்லணும் அப்படியே வந்துட்டியோ? ஆஹா அப்படி இல்லடா, எனக்கு போடணும்னு தோணல. நானும் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன்ல, அது வேற போட்டு எதுக்கு தேவையில்லாம வேண்டாம். போற போக்கு பார்த்தா நடக்கிறது எதுவும் சரியில்லையே. டேய் சும்மா வாய் முடியடா, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நீ கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? திரும்ப பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். ஆமா, உன் மச்ச பிறந்தானே என்கிட்ட சொல்லவே இல்லை. டேய் எனக்கே தெரியாதுடா, அவர் எதுவும் சொல்லாம தான் வர சொன்னாரு, இப்ப பார்த்தாதானே தெரியுது. ஆமாண்டா, ஆனா உனக்கு மட்டும் எல்லாமே தெரியாம தான் நடக்குது என்ன? சரி, உன் மச்சான் நல்ல மூட்ல இருக்காரு. இப்பவே போயிட்டு உங்க தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு, அவரும் மறுக்காம ஓகே சொல்லுவாரு. டேய் உனக்குள்ள போற வாய் மூடுடா, எத்தனை டைம் வாங்கிட்டு சொல்றது? நீ எத்தனை டைம் சொன்னாலும் அது உன் வாய் மட்டும்தான் சொல்லுது, உன் மனசு இல்ல. அதான் சொல்ற, இப்பவே கேட்டுட்டா உனக்கு ஆஃபர் கிடைக்கலாம். பார்த்துதான் தடுமாறுற புயல் காத்துல பொறியாகுற அடிமாடு நான் வறண்டு ஓடுற ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. எல்லாரும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலையா? எத்தனை நாள் ஏற்கது? எல்லாரும் முகத்துல இதே சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். ஆனா சீனியர் இருக்காரே, இப்படியே ஒரு சொந்த இருக்கணும் இது வரைக்கும் சொன்னதே இல்லையா? மீரா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே. இமையா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, நீ என்ன சைலண்டா இருக்கா? என்ன சீனியர் ரொம்ப சைட் அடிக்கிறியா? ஆனா சீனியர் இன்னைக்கு ரொம்ப அழகா தான் இருக்காரு, அதான் வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கியா? பிரியா எதனா சொன்னியா? ஆமா பாத்துக்கோன்னு சொன்னேன். யார? ஓ ஆள? இல்ல, இன்னைக்கு சீனியர் ரொம்ப அழகா இருக்காரு, யாருன்னா கொத்திட்டு போயிட போறாங்க, அதான் வச்சுக்கணும் வாங்காம அவரே வாட்ச் பண்ணிட்டு சொன்னேன். பிரியா உனக்கு நக்கல் தான் என்ன? யாருக்கு? எனக்கா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, நீ என்ன உன் ஆளே சைட் அடிச்சிட்டு இருக்க?
சைட் அடிச்சிட்டாலும் கேட்கல. எதுவும் இல்லையே. ஓ ஓகே ஓகே. நாத்து அண்ணி கூப்பிட்டீங்களா? பரவாயில்லம்மா, நீ என்னதான் இருக்க. என்ன நீ? அது ஒண்ணும் இல்ல, இங்க சில பேர் ரொம்ப நேரமா ஆஃப்லைன்லயே இருக்காங்க, அதான் சொன்னேன். ஆமா நாத்து, இன்னொரு பாக்கலையா? யாரன்னு கேக்குறீங்க? அவர்தான் மதி. பாத்துட்டியா நீ? ஏ ஓ அப்ப பாத்துட்டியா? ஆமா, என்ன சொன்னாரு உன்னை பாத்துட்டு? எதுவும் சொல்லலையே, சும்மா பாத்துட்டு கிளம்பிட்டா. அப்படியா? ஆனா ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு சொன்ன, அப்ப எதுவும் சொல்லலையா? ஏன் சொல்லாம, அதெல்லாம் நிறையவே சொன்னாரு. இது நாத்து எங்ககிட்ட மறைக்கிறியா? ஆமா, என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? ஒரே வார்த்தை தான், ஆனா எல்லாமே அதே முடிஞ்சிச்சு. மிது ஏ நாத்து, அவர் என்ன சொன்னாலும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். நீ சொல்ல மித்ரா. ஐயோ அண்ணி, அவன் எதுவும் சொல்லல. மிது சும்மா சொல்லிட்டு இருக்கா, நீங்க அதை விடுங்க. எது சொன்னா மேடம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மித்ரா அது வந்து அக்கா வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அழகா இருக்காங்களா? ஓஹோ அப்படியா? ஆமா, மதி சொன்னது சரிதானே? பாரா. ஆமா ஆமா சரிதான். போங்க நீ, என்ன எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்க? ஆனா நாத்து, உங்க ஆளு ரொம்ப கிளாடியான ஆளுதான். ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டாரே. எனக்குன்னு ஒருத்தர் வாச்சிருக்காரு, இதனை கேட்க போனா என்ன, அவ்வளவுதான், அதுவே முடிஞ்சது. ஆனா பிரியா, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டீங்க. சரி சரி, கண்டுக்காதீங்க. ஏய் நாத்து, உன்னை சீனியர் கூப்பிடாரு பாரு. என்னவா? ஆமா, உன்னதான் கூப்பிடாரு. வர சொல்றாரு பாரு, போ. இந்த நேரத்துக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கும் அவர் எப்படி ப்ரோபோஸ் பண்றாருன்னு. ஹே, இப்போ என்னாச்சு? மதி மச்சான், பிரிடா, எடுத்துட்டு போ. டேய், எடுத்துட்டு போடா. லைட்ஸ் ஆன். மொத்தத்தில் இது என்ன வகை வந்தனோ, இதழ்கள் சொல்லவில்லை புரிந்தது கொஞ்சம். இது என்ன பகலாயிரவா, நிலவின் அருகில் சூரிய வெளிச்சம். மீரா, என்ன மன்னிச்சிடடி. நீ என்ன தேடி வந்த தேவதை. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னப்போ நான் சொன்ன வார்த்தை உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும்டி. தெரிஞ்சும் உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன். நீ எனக்காக வந்த உன்னோட காதல், உன்னோட பாசம் எல்லாத்தையும் நான் அலட்சியப்படுத்திட்டேன். உன்னை ரொம்ப தவிக்க விட்டுட்டேன். உனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சும் நான் இன்னும் உன்னை நிறைய தனிமையில கஷ்டப்பட விட்டுட்டேன். நீ ஆல்ரெடி வாழ்க்கையோட போராடிட்டு தான் இருந்த, அதுல நானும் வந்து உன்னை காயப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன நானே மன்னிக்கவே மாட்டேன். நீ எந்த அளவுக்கு என் மேல காதல் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நீ என்ன காதலிச்சது உனக்காக ஒரு உலகம் வேணும் தான். ஆனா நான் அந்த உலகத்தையே உடைச்சிட்டேன். நீ அழுத ஒவ்வொரு நொடியும் என்னுள்ள 1000 தடவை என்ன கொண்ட மாதிரி இருக்கும். நான் உன் லைஃப்ல வந்து உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன். நான் உன்னை பார்த்தப்போ இனி நீ எப்பவும் அழக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நானே உன்னை தினமும் அழ வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ சிரிக்கிறப்போ எல்லாருக்கும் அது சாதாரணமா தெரியும். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்பவும் எனக்கு யாரு இல்லைன்னு சொல்ல மாட்ட. ஆனா ஒவ்வொரு இரவும் நீ தனிமையில எனக்கு நீ யாரு இல்லைன்னு நீ அழுவது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். உன் கண்ணீர்
துடைக்க தான் நான் இருக்கேன். இத்தனை நாள் உன்னை தனியா விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் லேட்டா வந்துட்டேன். ரொம்ப சாரி. நீ எழுந்த எல்லாத்துக்கும் பதிலா உனக்கு நான் இருக்கணும். நான் உன் வாழ்க்கையா இருக்கலாமா? என்ன மன்னிச்சு ஏத்துப்பியா? மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? உன்னை நான் பார்த்துக்கணும். ப்ளீஸ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு. மதி, தேங்க்ஸ் மீரா. இனி உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. இனிமேல் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்காது. நீ தனியா இல்ல, உனக்கு நான் இருக்கேன். அப்பாவா உன்னை பாதுகாப்ப, அம்மாவா உன்னை பார்த்துப்ப. உன் வாழ்க்கையில நான் இருப்பேன். உன் கணவரா உன் எல்லாமாவும் நான் இருக்கேன். உன் வழிக்கு மருந்தா நான் வரணும்னு இல்லை, உன் வாழ்க்கையே நானாகணும். நீ இழந்த அன்பையெல்லாம் சேர்த்து ஒரே ஆளா நான் கொடுக்கணும். நீ அழாத அந்த இரவுகளுக்கு நான் சிரிப்பா மாறணும். உன் கையை பிடிச்சி உன் உலகத்தையே மாத்தணும். நான் இருக்கேன் உன் வாழ்க்கை முழுக்க. ஐ லவ் யூ. சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. இனி ஒரு செகண்ட் கூட உன்னை பிரியக்கூடாது. நீ என் உயிர், என் வாழ்க்கை முழுக்க உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். நீதான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும் பூந்தோல் சாயும் இடம் போதுமே. மீரா, அண்ணா. எடுத்து போடுமா. ஒன்றோடு ஒன்றாய் கலந்தேன் என் உயிரே, காதோறும் காதல் உரைக்க. மதி, நீ என்ன கையிலும் படுத்துலடா. நீதான் எனக்கு புது வாழ்க்கை கொடுத்த. நான் எனக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு நினைச்சப்போ என்னோட உலகமா நீ வந்த. நீ எனக்காக வந்தப்போ என் மௌனத்துக்கு ஒரு மொழி வந்தது. அந்த வாழ்க்கை, அந்த ஃபீலிங் எப்பவும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ தள்ளி நின்ன. அந்த நாள்ல என் வாழ்க்கைய மறுபடியும் இழந்த மாதிரி ஆகிட்டு. நான் அழுதத நீ கைப்படுத்திட்டல, நீ கொடுத்த அந்த வாழ்க்கைய இழந்துட்டேன்னு நினைச்சுதான். ஆனா இப்போ நீ திரும்ப எனக்காக வந்துட்ட. அந்த வாழ்க்கை மீண்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் தனியா நின்ன அந்த நொடி என் நிழலா நீ இருந்த. என் கண்ணீர இந்த உலகம் கேட்கல, ஆனா அது விழு சத்தம் உன் எதையும் கேட்டது. இனிமேல் யார் இல்லைன்னு சொல்லாதுன்னு என் கையை பிடிச்ச அந்த நொடி நீதான் என் வாழ்க்கைன்னு என் மனசு சொல்லுச்சு. எனக்கு உறவுகள் யாரும் இல்லைன்னு நான் பழகிட்டேன். ஆனா அந்த ஒரு செகண்ட் நான் தனியா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். நான் ஒண்ணு காதலிக்கல. அந்த நாள்ல இருந்து உன்னோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ என் கழுத்துல தாலி கட்டல, ஆனா உன்னை என்ன கணவராவே நான் ஏத்துக்கிட்டேன். நெஞ்சுக்குள்ளே இருந்தது வார்த்தைகளால் இருந்தது. இந்த நொடி மண்ணிலே சொந்தம் கண்டேன். என்னவர் நீ தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு தோழி வருஷம் வாண்டான பிறகும் எங்கள் அதிர உயிர் அதிர உன்னை நினைத்து உண்மை மறந்தேன். ரொம்ப சாரிடி, என்ன மன்னிச்சிடு. மீரா, அழாதடி. என்ன பாருடி. மீரா, நீ எப்பவும் அழக்கூடாது. உன் கண்ணில் இருந்து கண்ணீரே வரவிட மாட்டேன். நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். எந்த சுச்சுவேஷன்லையும் உன்னை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் மீரா, அழாத. டேய் ஓகே நான் குஷர ரொம்ப மனசு வச்சு படாத.
சுத்தி எல்லாரும் இங்கதான் இருக்கோம். கொஞ்சம் பார்த்து தம்பி. விட்டா எல்லாரும் இருக்கத்த மறந்து ஆ டேய் மாப்பிள, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டேய் ஏண்டா? யாரோ நீ யாரோ நான் என்றே நாம் இருந்திடுவோமா? நீயே நான் நானே நீ ஒன்றாகி இணைந்திடுவோமா? இங்கே நான் இருப்பேனா, உயிர் கொடுப்பேனா, உன்னை காதலிப்பேனா, அன்பாலே ஜெயிப்பேனா, உன்னை மணப்பேனா, யுகம் காத்திருப்பேனா? ஏதோ மாயம் செய்கிறான், ஏதோ மாயம் செய்கிறான், ஏதோ மாயம் செய்கிறான்,